இந்த வடிகான் வடிந்தோடாத நிலையில் இதில் ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு எங்களால் இதை ஈடு செய்ய முடியாமல் இருந்தது. அது உடனடியாக இதை செய்ததன் மூலம் ஏற்பட்ட தற்போது அம்பாறை மாவட்டத்தில் பெய்து வரும் அடைமழை காரணமாக மருதமுனை மசூர் மௌலானா வீதியின் பிரதான வடிகான் அடைபட்டுள்ளதால் வெள்ள நீர் பாய்ந்தோடுவதில் பல்வேறு தடைகள் ஏற்பட்டுள்ளன. இதனால் குறித்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களையும் அசௌகரியங்களையும் எதிர்நோக்கி இருந்தனர். இந்நிலையில் இதனை அறிந்து கொண்ட அண்மையில் ஓய்வு பெற்ற யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் நீதிபதி TL அப்துல் மனாப் தலைமையிலான குழுவினர் உடனடியாக செயற்பட்டு இன்று காலை களத்தில் இறங்கியிருந்தனர். கிரீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் குறித்த வீதியில் வசிக்கும் பொதுமக்களின் உதவியோடு வடிகான்களின் மூடிகள் அகற்றப்பட்டு நீர் வழிந்தோடுவதற்கான தடைகள் தேடி அகற்றப்பட்டன. இன்று காலையில் குறித்த வேலை திட்டத்தை ஆரம்பித்த இவர்கள் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது தமது பணிகளை முன்னெடுத்திருந்தனர். நீண்ட காலமாக குறித்த பகுதியின் வடிகான்கள் துப்புரவு செய்யப்படாமல் அடைபட்டு கிடந்த கழிவு நீரையும் சிரமதானத்தில் ஈடுபட்ட குழுவினர் துப்புரவு செய்ததையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்த சமூக பணியில் ஈடுபட்ட குழுவினர் தமது கருத்துக்களையும் TM நியூஸ் ஊடகத்திற்கு வெளிப்படுத்தினர். முன்மாதிரியான இந்த சமூக பணிக்கு பலரும் தமது பாராட்டுக்களையும் தெரிவித்துள்ளனர். மழை காரணமாக மசூபாலா வீதியினுடைய வடிகான் நிறைந்து வழிந்த நிலையில் அதன் அசௌகரியங்களை பொறுத்துக் கொள்ள முடியாத பொதுமக்களாகிய நாங்கள் எங்களது சகோதரர் ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் TLM மனாப் அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒன்று நாங்கள் உருவாகி இந்த கானை துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டோம். அதில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவி கொண்டு வெற்றியும் கண்டோம். மத்திய பள்ளி மகல்லாவாசிகளாகிய நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த சுபகருளையை பெற்று இந்த வடிகானை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தோம். இதற்கு உதவிய அனைத்து பொதுமக்களுக்கு நன்றியை தெரிவிப்பதுடன் அடைபட்டிருந்த கான் முழுமையாக சீர்திருத்தப்பட்டு தற்பொழுது நீர் தங்காமல் தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டு காணக்கூடிய இருக்கிறது. இதற்கு பங்குபற்றிய அனைத்து பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கான் போட்டு கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு மேலாக இருந்தது. இதுவரை காலம் இந்த கான் துப்புரவு செய்யப்படவில்லை. இன்று யாழ்ப்பாண மாவட்ட நீதிபதி மனாப் அவருடைய தலைமையில் TL மனாப் அவருடைய தலைமையில் ஒரு 15 பேர் கொண்ட குழு ஒன்று கிளீன் ஸ்ரீலங்கா என்ற வேலை திட்டத்தின் அடிப்படையில் கிளியராகி அல்ஹம்துலில்லாஹ் இப்போ தண்ணி நல்ல வேகமாக ஓடுவதை நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் நீண்ட தூரம் இன்னும் 200 மீட்டருக்கு மேலதிகமான தூரம் துப்புரவு செய்ய வேண்டியிருக்கின்றது. அது இன்றைக்கு செய்ய முடியாது. இன்ஷா அல்லாஹ் காலையில் சுபையில் தொடங்கி அது 1 மணி வரையிலையும் அவங்க துப்புரவு வேலை நடந்து கொண்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இந்த வேலைகளை செய்கிறதுக்கு அவங்க அந்த ஊழியர்கள் அந்த தொண்டர்கள் தயாராக இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து வேலை நடைபெறும். கொஞ்சம் இல்லைங்க அது ஓட எடுக்கும்